நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 25 தொடக்கம் 37. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியா சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். சிந்தனை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நல்லதொரு கேள்வி. ஆனால் கேள்வி கேட்டதன் நோக்கம் பிழைத்து விட்டது. இந்த திருச்சட்ட அறிஞர் நேர்மையோடும் திறந்த மனத்தோடும் இந்த கேள்வியை கேட்கவில்லை. மாறாக இயேசுவை சோதிப்பதற்காகவே, இயேசு கூறும் பதிலில் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே கேட்கின்றார். திருச்சட்ட அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மூப்பர்கள் போன்றோர் இயேசுவில் கோபமும் பொறாமையும் கொண்டு இயேசுவிலே எங்கே பிழை பிடிக்கலாம் என்று அவர் முன்னும் பின்னும் திரிந்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் இயேசு கற்பிப்பவை மோசையின் சட்டத்துக்கு முரணானவை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இயேசு அவர்களின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கவில்லை. இங்கு காணப்படுகின்ற சுவாரஸ்யம் என்னவென்றால், கேள்வி கேட்டவராலேயே அந்த கேள்விக்கான பதிலையும் இயேசு சொல்ல வைக்கின்றார். திருச்சட்ட நூலிலே என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று இயேசு கேட்க, திருச்சட்ட அறிஞர் மோசையின் சட்டத்தில் உள்ளவாறு பதில் சொல்ல, இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்று அவரை பாராட்டுகின்றார். இவ்வாறு சொல்லி இயேசு சோதனையிலே வெற்றி கொள்ளுகின்றார். இங்கு தம்மை சோதிக்க வந்தவரை இயேசு எதிர்கொண்ட விதத்தை நாம் நோக்க வேண்டும். இயேசு அவருடைய உள்ளத்தை அறிந்து கொண்டார். அந்த அறிஞர் நேர்மையான உள்ளத்தோடும் திறந்த மனத்தோடும் தாழ்ச்சியோடும் தம்மிடம் கேள்வி கேட்கவில்லை என்பதை அறிந்து விவேகத்துடன் அந்த அறிஞரை கொண்டே அவருடைய கேள்விக்கான பதிலை இயேசு வெளிக்கொணர்கின்றார். இங்கேதான் நாமும்
எமது நம்பிக்கை வாழ்வு தொடர்பாக, எமது ஒழுக்க வாழ்வு தொடர்பாக எம்மை சோதிப்பதற்காக யாரும் வந்து கேள்விகள் கேட்டு எம்மை திணறடிக்க செய்யலாம், எம்மை சோதிக்கலாம், எமது புனிதம் நோக்கிய வாழ்வை கேள்விக்கு உட்படுத்தலாம். அப்போது நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இந்த இயேசுவிடம் இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விடயங்களிலே பொதுவாக நாம் எமது நிலைப்பாட்டை பாதுகாத்து கொள்வதற்காக விவாதத்திலே ஈடுபடுவோம். ஆனால் விவாதம் பெரிய பலாபலனை ஒருபோதும் தராது. இயேசு அந்த அறிஞரோடு வாதாடவில்லை. தன்னை கேட்ட கேள்வியாலே இயேசு தடுமாறியும் போகவில்லை. மாறாக இயேசு உறுதியான தெளிவான பதிலை கொடுக்கின்றார். ஆனால் இந்த திருச்சட்ட அறிஞர் உண்மையான ஆழமான ஆன்மீக பதிலை தேடி வரவில்லை. அதனாலே இயேசுவும் அவருக்கு அதை அளிக்கவும் இல்லை. இயேசுவிடம் நாம் வரும்போது தாழ்ச்சியோடும் நேர்மையோடும் திறந்த மனத்தோடும் ஆழமான உண்மைகளை தேடி வர வேண்டும் என்பதையும் நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் ஒருபோதும் சோதிக்கக்கூடாது. அவரே அனைத்து உண்மையின் ஊற்று என்பதில் நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். செபம். ஆண்டவரே, எமது உள்ளத்தை திறந்துவிடும். அப்போது நீர் எமக்கு சொல்லித் தருபவற்றை கேட்க திறந்த மனதுடன் உம்மிடம் வருவோமாக. ஆமென்.